ஹாய் நண்பா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை தினமும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாளை எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீதம் இருக்கிற 50 கேள்வியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் வீடியோவுக்கு லைக் போட்டு விட்ருங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்துடுங்க. சரி, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர் சொல்லை எழுதுக. இகழ்ந்தனர் இந்த வார்த்தையிலிருந்து வேர் சொல்லை உருவாக்கணும். வேர் சொல் எப்படி இருக்கும்? நம்ம பலமுறை பார்த்துட்டோம். கட்டளை இடுற மாதிரி இருக்கும். இங்கே எந்த சொல் கட்டளை போடுற மாதிரி இருக்குது? இகழ், இதுதான் ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மீ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடை மேலே என்பது சரி, மேலே. மூன்றாவது கேள்வி, நா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. நா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழி தான். இதற்கான விடை நாவு என்பது சரி. நான்காவது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அறைனா என்ன, இந்த அறைனா என்ன? இதுக்கான வேறுபாடை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறை என்பது பாதிங்க, ஒன்றில் பாதின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வரும். இந்த அறை என்பது என்னை அறைந்து விட்டான் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கு வரும். ஸோ விடை பி தான் ஆன்சர். ஐந்தாவது கேள்வி, தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் என்ன? விடை கதரின் வெற்றி, கதரின் வெற்றி. ஆறாவது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. நூல்களையும் அது எந்த டைப்பான நூல் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? ஞான கண்ணாடி என்பது சமய நூல். இது தெரிந்திருந்தால் கூட ஆன்சர் போட்டிருக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் ஏ, இங்கே பாருங்கள் 3, ஏவுக்கு 3ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று தான் வந்திருக்கு. ஸோ எடுத்த உடனே சொல்லிடலாம் பி தான் ஆன்சர்ன்ட்டு. சரி பாருங்கள், ஞான கண்ணாடினா சமய நூல், வேத விளக்கம் அப்படின்னா உரைநடை வடிவிலான சமய நூல், தொன்னூல் விளக்கம் என்பது குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும், பரமார்த்த குரு கதை என்பது நகைச்சுவை கதை நூல். பரமார்த்த குரு கதை வீரமாமுனிவர் எழுதியிருப்பார். அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? ஏழாவது கேள்வி, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான விடை தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். எட்டாவது கேள்வி, தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை. தேப்போ மீனாட்சி சுந்தரனார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையின் பேர் என்னன்னு கேட்குறாங்க. விடை குடிமக்கள் காப்பியம். இது எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலான்னா, குடிமக்கள் காப்பியம் என சிலப்பதிகாரத்தை அழைத்தவர் யார் இப்படின்னு கேட்கலாம். யார் அழைச்சிருக்காங்க? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஒன்பதாவது கேள்வி, பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. கீழே பார்த்தீங்கன்னா 4 ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்களா? இதில் எந்த எழுத்து பகை என்ற பொருளை தரும்? விடை தூங்க, தூ என்பது பகை என்ற பொருளை தரும். 10வது கேள்வி, தவறான ஒளி மரபு சொல்லை தேர்வு செய்க. ஒளி மரபை கொடுத்துருக்காங்க. கீழே 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாங்களா? குயில் கூவும் கரெக்டு, மயில் ஆகவும் கரெக்டு, புறா குளரும் தவறு, கிளி பேசும் கரெக்டு. புறா என்ன பண்ணுங்க? புறா குணுகும், புறா குணுகும். இருங்க எழுதிடுறேன். புறா குணுகும். அப்போ குளறுவது என்ன? ஆந்தை தான் குளரும். அடுத்த கேள்வியை பாருங்கள். 11வது கேள்வி, உளவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க.
கீழே பார்த்தீங்கன்னா 4 பழமொழி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, எந்த பழமொழி உழவுக்கு வரும்னு கேட்குறாங்க. சரி பாருங்கள், அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல், வேலியே பயிரை மேய்வது போல, ஆடிப்பட்டம் தேடி விதை, பரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும். இங்கே எது உழவு பற்றியதுன்னா டைரெக்டான மீனிங் பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டு. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். இங்கே வந்து உழுவதை பற்றி பேசுகிறாங்க, சரிங்களா? ஸோ டைரெக்டாக இதுதான் வருது. வேலியே பயிரை மேய்வது போல் அப்படின்னா அது வந்து வேறு கேட்டகிரி. ஆடிப்பட்டம் தேடி விதை, இது விதைக்கும் காலத்தை பற்றியது. வரப்பு உயர நீர் உயரும், நீர் மேலாண்மையை பற்றி சொல்லக்கூடியது. இங்கே டைரெக்டாக உழவு பற்றி எது வந்திருக்குன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்திருக்கு. 12வது கேள்வி, கூடா நட்பு கேடாய் முடியும். கூடா நட்பு கேடாய் முடியும். இந்த பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க. இப்படி கொடுத்துட்டு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்டில் எது சரின்னு நம்ம சொல்லணும். கூற்று 1, தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். கூற்று 2, நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும். இதில் எது சரி? ஆக்சுவலாக இந்த பழமொழியை வச்சு தான் சொல்லணும், சரிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று 1 தான் சரி. கூடா நட்பு கேடாய் முடியும். இதனுடைய அர்த்தம் என்ன? தீயவரோடு நட்பு கொண்டால் அது துன்பத்தில் முடியும், கரெக்டு. ஆனால் நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும், இதுவும் கரெக்டு தான். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த பழமொழிக்கான அர்த்தம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. உங்களை வந்து சரி தவறுன்னு ஆராய்ச்சி பண்ண சொல்லலை. ஸோ அப்போ டைரெக்டான விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் சரி. மாற்றி போட்டு 1, 2 2ம் சரின்னு போட்டக்கூடாது, சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தான் பதில் நம்ம சொல்லணும். நம்ம மற்றதை வந்து சரியாக தவறான ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அப்போ ஏ தான் சரி. 13வது கேள்வி, பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எந்த பகுதியில் விருந்தோம்பல் என்ற தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? பாரதிதாசன் எழுதிய நூல் வந்து குடும்ப விளக்கு. இந்த நூலில் எந்த பகுதியில் விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பில் கவிதை எழுதியிருக்காருன்னு கேட்குறாங்க. விடை 2வது பகுதி. 2வது பகுதி. 14வது கேள்வி, தண்டமிழ் ஆசான் என யாரை பாராட்டினார்? தண்டமிழ் ஆசான் இப்படி அழைக்கப்படுபவர் யார்? யாரை பாராட்டினாங்க? இதுதான் கேள்வி. விடை இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டினார். இங்கே பாருங்களேன், சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளைன்னு கொடுத்துருக்காங்களா? தப்பு. யாரை பாராட்டினாங்க? இளங்கோவடிகள் பாராட்டினாங்க. யாரை பாராட்டினாங்க? சீத்தலை சாத்தனாரை பாராட்டினாங்க. ஸோ இதை வந்து பாருங்களேன், குழப்புற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது யோசிக்கவே நமக்கு 1 நிமிஷம் ஆயிரும், எது சரி அப்படின்ட்டு, சரிங்களா? ஸோ டைமை வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கேள்விகள் வருது. 15வது கேள்வி, இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் யார்? இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர். விடை உமறுப்புலவர். இஸ்லாமிய கம்பர் என அழைக்கப்படுபவர் உமறுப்புலவர். 16வது கேள்வி, 8 தொகை நூல்களுள் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் எது? 8 தொகை நூல்களில் ஓங்கு என்ற அடைமொழி பெற்ற நூல் எது? விடை பரிபாடலுங்க, ஓங்கு பரிபாடல். 17வது கேள்வி, ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஓர் அடியில் கூறும் நூலை பாடியவர். ஒரு புத்தகம் இருக்குதுங்க, அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு சிவனடியாரை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. விடை சுந்தரர். 18வது கேள்வி, திருவிளையாடற் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? திருவிளையாடற் புராணம்னு ஒரு நூல் இருக்குது, பரஞ்சோதி முனிவர்னு ஒருத்தர் எழுதியிருப்பார். அதில் இருக்கிற திருவிளையாடல்கள் எத்தனை? இதான் கேள்வி. விடை 64 திருவிளையாடல்கள். 19வது கேள்வி, முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? திருமுனைப்பாடியார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அறநெறிச்சாரம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. இந்த நூலில் எத்தனை பாட்டு இருக்குதுன்னு கேட்குறாங்க. விடை 225 பாடல்கள். 225 பாடல்கள். 20வது கேள்வி, அகர வரிசையில் அமைத்தெழுதுக. அகர வரிசையில் நம்ம எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா மா வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா நெடில் மா வர வாய்ப்பில்லை, இங்கேயும் ஆன்சராக இருக்க வாய்ப்பில்லை. அப்போ பி அண்ட் சி தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு
குறில்மா வரணும், அடுத்து நெடில்மா, அடுத்தது மீ, அடுத்தது மீ, அடுத்தது மூ, அடுத்தது மூ, அடுத்தது மே, அடுத்தது மே. இந்த ஆர்டர் தான் கரெக்டு. அப்போ விடை சி தான் ஆன்சர். 21வது கேள்வி, பொருந்தாத இணையை தெரிவு செய்க. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது பொருந்தாததோ அதை நாம் கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர் கரெக்டு, கண்ணுல் வினைஞர்னா ஓவியர் கரெக்டு, மண்ணீட்டாளர்னா சிற்பி கரெக்டு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா, பாசவர்னா நெய்பவர் கிடையாது, இதுதான் தவறு. பாசவர்னா நெய்பவர் கிடையாது. அப்போ பாசவர்னா யார்? இது உங்களுக்கான வினா. இதுக்கான பதிலை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம். அடுத்து 22வது கேள்வி, கூற்று 1 கூற்று 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று, கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. கூற்று 2, கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2மே சரிதான். கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தவர், அவர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர். 23வது கேள்வி, கூல வாணிகம் செய்தவர் யார்? கூல வாணிகம் செய்தவர் யார்? விடை சீத்தலை சாத்தனார். கூல வாணிகம் செய்தவர் சீத்தலை சாத்தனார். அடுத்த கேள்வியை பாருங்கள். 24வது கேள்வி, அகநானூற்றில் பாலை திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன? பாலை திணைக்கான பாடல்கள் எப்படி வைக்கப்பட்டுள்ளது? விடை சீதா ஆன்சருங்க. 1, 3, 5, 7, 9 இப்படி ஒற்றைப்படை எண்ணாக அமைக்கப்பட்டிருக்கிற பாடல் எல்லாமே பாலை திணை பாடல்கள். 25வது கேள்வி, அறுவருக்கு இளைய நங்கை, இறைவனை ஆடல் கொண்டறிய நங்கை எனப்படுபவள் யார்? அறுவருக்கு இளைய நங்கை, இறைவனை ஆடல் கண்டறிய நங்கை, இப்படியெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? விடை பிடாரி. பிடாரி. 26வது கேள்வி, கீழ்கண்ட நூல்களுள் 8 தொகை நூல் எது? கீழே இருக்கிற நூல்களில் எது 8 தொகை நூல்? அதை கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை. கலித்தொகை தான் 8 தொகை நூலில் ஒன்று. 27வது கேள்வி, பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது? நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது? இதுக்கான விடை நாள்னா நாலடியார். 28வது கேள்வி, தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை? தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை? இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அடுத்த கேள்வியை பாருங்கள். கிரேக்க அறிஞர் தாலமி. கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார்? கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார்? இதற்கான விடை கரூருங்க. கரூர். 30வது கேள்வி, தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் யார்? விடை மாப்போ சிவஞானம். மாப்போ சி இவர் தான் சொல்லியிருப்பார். 31வது கேள்வி, அம்பேத்கரின் இயற்பெயர் டேஸ் ஆகும்? அம்பேத்கரின் இயற்பெயர் என்னங்க? விடை பீமராவ் ராம்ஜி. பீமராவ் ராம்ஜி. 32வது கேள்வி, வாணிதாசனின் நூல்கள் யாவை? கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இருக்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். வாணிதாசனின் நூல்கள் யாவை? விடை தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். இந்த 3 வாணிதாசன் எழுதிய நூல்கள். 33வது கேள்வி, ஆண்டி பண்டாரம் உனை வேண்டிக் கொண்டேனே என்னும் நாட்டுப் பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர். தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யார்? விடை கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனார். 34வது கேள்வி, வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் எதுவாக இருக்க விரும்பினார்? வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார்
எதுவாக இருக்க விரும்பினார்? விடை படிங்க. படியாக இருக்க விரும்பினார். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. அஃபீஷியல் ஆன்சர் கீழே வந்து படின்னு போட்டிருக்கு. ஆனால் மீன் என்று எனக்கு தோன்றுகிறது. எதற்கும் கமெண்ட்டை பார்த்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சவங்க, அக்யூரேட்டாக தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டு விடுங்க. தெரியாத நண்பர்கள் கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் டவுட்டான ஒரு வினா தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். 1981 முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் யார்? மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் இந்த தலைப்பில் முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் பேசுனது யாருன்னு கேட்குறாங்க. விடை தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர். அடுத்து 36வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் வினையெச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக. கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 3 வந்து வினையெச்சம், ஏதோ ஒன்று வினையெச்சம் இல்லை. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா வெந்து என்பது வினையெச்சம், வெம்பி என்பது வினையெச்சம், எய்தி என்பது வினையெச்சம், மூடு பனி என்பது வினையெச்சம் கிடையாது. இது வினைத்தொகைக்கு வரும்னு நினைக்கிறேங்க. மூடுகின்ற பனி, மூடும் பனி, மூடிய பனி. ஸோ வினைத்தொகைக்கு வர வாய்ப்பு இருக்குது. வினைத்தொகையாக தான் இருக்கும். சரிங்களா? எதுக்கும் வந்து கமெண்ட்டை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வினைத்தொகை தானே? எனக்கும் டவுட் வருகிறது. 37வது கேள்வி. நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறிக. நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறிக. விடை நாற்காலி என்பது பொருட்பெயர். பொருட்பெயர். 38வது கேள்வி. பாடல் அறிந்து பொருத்துக. பாடல் அறிந்து பொருத்துக. அதாவது யார் எந்த வரியை சொல்லியிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே விடையை எப்படி கண்டுபிடிக்கலாம்? மீத்தூன் விரும்பேல், இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. சொன்னவர் அவையார். பிக்கு 1. இங்கே பாருங்களேன், பிக்கு 1. அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ இப்படி தெரிஞ்சதை வச்சு கண்டுபிடிக்கலாம். மீத்தூன் விரும்பேல் இப்படி சொன்னவர் அவையார். காலை மாலை உலாவினிதம் இப்படி சொன்னவர் கவிமணி. இதெல்லாம் நம்ம சின்ன பையனாக இருக்கும்போதே படிச்சிருப்போம். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இப்படி சொன்னவர் திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு இப்படி சொன்னவர் திருவள்ளுவர். அப்போ சீதா ஆன்சர். 39வது கேள்வி. ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே நடந்த வணிகத் தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழ்வாய்வு நடந்த இடம். உறுதிப்படுத்தும் அகழ்வாய்வு நடந்த இடம் எது? விடை அரிக்கமேடுங்க. அரிக்கமேடு. ரோமானியர்னு சொன்னாவே அரிக்கமேடு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. 40வது கேள்வி. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கவும். அவங்க ஊமையை கொடுத்துருக்காங்க, அதுக்கான பொருளை நம்ம கண்டுபிடிக்கணும். வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். கிணற்று தவளை, இதுக்கான பொருள் என்ன? இதை தான் வந்து கேட்குறாங்க. இதுக்கான விடை என்ன வரும்? வளவன் எல்லாம் அறிந்தவனாக வாழ்ந்தான். இப்படி வர வாய்ப்பில்லை. வளவன் ஏதும் அறியாதவனாக வாழ்ந்தான். இது சரியாக இருக்காது. வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். இதான் கரெக்டு. அதாவது கிணற்று தவளைனா பிறர் சொல்கிறத ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிற குறுகிய அறிவு கொண்டவங்க தான் கிணற்று தவளை. அடுத்து பாருங்கள், வளவன் மூடனாக வாழ்ந்தான். இதுவும் சான்ஸ் இல்லை. அப்போ கன்ஃபார்ம்டு வந்து சி தான் ஆன்சர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பியும் அதே மாதிரி தான் வரும், சியும் அதே மாதிரி தான் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக ஆன்சர் போடணும். 41வது கேள்வி. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. இதுக்கான பொருள் என்ன வரும்? விளக்கு குன்றின் மேல் அமைந்துள்ளது. இப்படியெல்லாம் வரவே வராது. பரம்பு மலையின் புகழ் மங்கியது, தவறு. பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது, இது கரெக்டு. பரம்பு மலையின் விளக்கு அமையவில்லை. பரம்பு மலையில் விளக்கு அமையவில்லை, இது வாய்ப்பில்லை. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர். 42வது கேள்வி. கீழ் வருபனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? கீழே இருக்கிற 4 வாக்கியத்தில் எது செய்வினை வாக்கியம்னு சொல்லணும். இங்கே விடை எதுவாக இருக்கும்? விருது வழங்கியது யார்? இது செய்வினை வாக்கியம் கிடையாது. இது வந்து வினா தொடர் வாக்கியம். வேளா இலக்கணத்தை நன்றாக படி, இது வந்து கட்டளை வாக்கியம். அமைச்சர் விருது வழங்கினார், இது செய்வினை வாக்கியம். நான் இலக்கணம் கற்று வாழ்வில் உயர்ந்தேன்,
இது தன்வினை வாக்கியம் வரும். அப்போ செய்வினை வாக்கியம்னா அமைச்சர் விருது வழங்கினார், இதான் செய்வினை வாக்கியம். 43வது கேள்வி, இளமை பெயர் மரபு பிழை நீக்கியது. அதாவது மரபு பிழையை நீக்கி கரெக்டாக சொல்லணும். யானைக்கு இளமை பெயர் என்ன வருங்க? யானை குட்டியாக இருந்தால் யானை குட்டின்னு போட்டுறக்கூடாது, தவறு. யானை கன்று என்பதுதான் சரி. யானை குட்டிக்கு என்ன பேருங்க? யானை கன்று என்பதுதான் சரி. 44வது கேள்வி, மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போட்டனர்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் சொல்லலாமா? இது தவறு. அப்போ என்ன சொல்லணும்? கூரை வேய்ந்தனர் என்பது சரி. கூரை வேய்ந்தனர். 45வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. கீழே இருக்கிற 4 சொல்லில் எது பொருந்தாத சொல்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? அமுதமொழி, பூவிரல், முத்துப்பல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓமியாக சொல்லக்கூடியது. அடிமலர் என்பது உருவகத்துக்கு வரும். அமுதம் போன்ற மொழி, பூ போன்ற விரல், முத்து போன்ற பல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓமியாக சொல்லக்கூடியது. அடிமலர்னா, அடின்னா என்னதுங்க? அடினா பாதம். பாதம் மலர், அதாவது பாதத்தை மலராக உருவகப்படுத்தியிருக்காங்க. அதுதான்ப்பா இது அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்த கேள்வியை பாருங்கள். 46வது கேள்வி, பொருந்தாத மரபு சொல்லை கண்டறிக. கீழே இருக்கிற 4 தொடரில் எது பொருந்தாத மரபு சொல்லுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? வாழை கச்சல் என்பது கரெக்டு, மாவடு என்பது கரெக்டு, முருங்கை சரடு என்பது கரெக்டு, பலா மூசு என்பது கரெக்டு தான். அப்போ அஃபிஷியல் ஆன்சர் கீழே பலா மூசுன்னு போட்டிருக்காங்க. என்ன காரணம் தெரியலையே. சரி, இந்த கேள்வியும் டவுட்டான கேள்வி தாங்க. அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இளமை பெயர்கள். வாழைக்காய் பிஞ்சாக இருந்தால் வாழை கச்சல்னு சொல்லுவோம். மா பிஞ்சாக இருந்தால் மா வடுன்னு சொல்லுவோம். முருங்கை பிஞ்ச முருங்கை சரடுன்னு சொல்லுவோம். பலா பிஞ்ச பலா மூசுன்னு சொல்லுவோம். கரெக்டு தான், ஆனால் இங்கே ஏதோ தவறுன்னு போட்டிருக்காங்க. டி தான் தவறுன்னு போட்டிருக்காங்க. இதை யாராவது நன்கு தெரிந்தவர்கள் கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. 47வது கேள்வி, அழுக்காறு உடையான் எதிர்ச்சொல் தருக. அழுக்காறு உடையான், இதற்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அழுக்காறுனா முதல்ல என்னன்னு தெரியணும்ல, அது தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். அழுக்காறுனா பொறாமை. பொறாமை உடையான் எதிர்ச்சொல் பொறாமை ஆற்றவன். பொறாமை ஆற்றவன். 48வது கேள்வி, வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது எது? வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது எது? செவாலியர் விருது கொடுத்துருப்பாங்க. 49வது கேள்வி, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர். விடை முடியரசனுங்க. 50வது கேள்வி, கடைசி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நண்பர்களுக்கும் அப்படியே வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. 50வது கேள்வி, கடைசி கேள்வி, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். விடை வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஃப்ரெண்ட்ஸ், மீதம் இருக்கிற 50 கேள்விக்கான வீடியோ ரெடி பண்ணோடனே நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும், அடுத்த பாகம் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நாளைய வீடியோவில் சந்திப்போம். நன்றி.